கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விவகாரத்துல மாணவர்கள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா இல்ல சிஸ்டமிக் ஃபெயிலியரா இத பார்க்கணும்? இது மிக மிக சீரியஸான ஒரு விஷயம். 22 லட்சம் மாணவர்கள் எதற்காக மறுதேர்வு எழுத வேண்டும்? அவங்க தவறு இல்லை. இன்றைக்கு மத்திய அரசே விரும்பினாலும் கூட அவ்வளவு சுலபமாக நீட்டை ஒழித்து கட்ட முடியுமா என்ற சந்தேகத்தை தான் எழுப்பியிருக்கிறது. ஸோ அது திட்டமிட்டு வந்து படிக்கக்கூடாது, யாரும் படிக்கக்கூடாது, பெரும்பாலானவங்க படிக்கக்கூடாது என்ற அந்த மேட்டுக்குடி, அந்த உயர் ஜாதி, ஆதிக்க ஜாதி மனப்பான்மையிலேருந்து வர புத்தி தான் இந்த நீட்டு வேணுன்ற புத்தி. இதில் வந்து ஃப்ரெஞ்சை தூக்கிட்டு இந்தியா வச்சான் பாருங்கள் புதுச்சேரியில். அன்றைக்கே ஆரம்பிச்சது. இப்போ 9ஆம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரெஞ்சு ஜெர்மன் படித்தவனை வந்து ஸ்பானிஷ் படித்தானா உலகம் பூரா போகலாம். ஹிந்தி படித்தா இவங்க எங்கே வேலை கிடைக்கும்? சிபிஎஸ்சியில் கொண்டு போய் 9ஆம் கிளாஸ்லேயும் அதை ஹிந்தியை 3rd லாங்குவேஜாக நீ வையின்றது வந்து காலப்போக்கில் ஆங்கிலத்தை நகர்த்திட்டு அங்கே இங்கிலீஷை இந்தியை கொண்டு வர வேலை. அதே மாதிரி ஊபியில் இருக்கவங்க தமிழை படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னொன்று, தேசிய அளவில் இந்தியா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தப்படாத பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சர் 2வது குழந்தை பெற்றுக்கிட்டா 10,000, 3வது குழந்தை பெற்றுக்கிட்டா 30,000, 4வது குழந்தை பெற்றுக்கிட்டா 40,000 ஏலம் விடுறதுன்றது வந்து என்ன ஒரு அவலமான ஒரு வார்த்தை அது. மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது தேசிய கொள்கை தான். ஒரு மாநில முதலமைச்சர் மக்கள் தொகையை பெருக்கவும் சுருக்குவோம்னு சொல்லவே கூடாது. பூசாமல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போன்றார் மோடி. ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போனால் பள்ளிக்கூடங்களோட நிலை என்ன? அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். நீட் தேர்வு குறித்த சர்ச்சை கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு. இதுல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விவகாரத்துல மாணவர்கள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திரும்ப அந்த நீட் எக்ஸாம் எழுதணுமாங்கிற அளவுக்கு மனசோர்வோட நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்கிறோம். இது வந்து இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை வந்துடுச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா இல்ல சிஸ்டமிக் ஃபெயிலியரா இதை பார்க்கணும்? ஐசோலேட்டட் இன்சிடென்ட் இல்லை, இது 2வது தடவை நடக்குது. அப்போ எப்படி இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இதில் அதீதமாக உச்சநீதிமன்றம் காட்டிய ஆர்வம் நீட்டு கண்டிப்பாக இருக்கணுன்றதும் இது தொடர்வதற்கான ஒரு காரணம். மத்திய அரசு, மோடி அரசு நீட்டு வேணும்னு உறுதியாக இருக்குது. அதற்கு இணையாக அதை விட அதிகமாக ஒரு படி மேலே போய் உச்சநீதிமன்றம் நீட்டு வேண்டும் என்ற ஒரு கருத்தில் இருக்கிறது. இது மாநிலங்களுக்கே இந்த உரிமையை விட்டு கொடுத்துடலாம். எந்த மாநில அரசுகள் வந்து நீட்டு வேணான்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ +2 மதிப்பெண் அடிப்படையில் அல்லது அவங்க மாநில அளவில் ஒரு தேர்வுன்னு விட்டுடலாம். நீட்டு வச்சுக்க விரும்புகிற அரசுகள் நீட்டு வச்சுக்கலாம் மாநிலங்கள். இப்போ மத்திய அரசு நடத்தக்கூடிய கல்லூரி கல்விகள் அப்புறம் வேறு சில அமைப்புகள் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுகளுக்கு என்ன பண்ணலான்ற கேள்வி எழுது. அப்போ அது ஒருங்கிணைந்து உட்காந்து பேசி ஒரு கன்சென்சஸ் முயற்சியில் எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு சொல்கிற மாதிரி தமிழக அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகள், தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கல்லூரிகள், மாநிலங்களில் நடத்தக்கூடிய கல்லூரிகள், மாநில அரசோட கல்லூரிகளில் வந்து நீங்கள் அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அப்படின்னு விட்டுடணும். அதை தாண்டி இன்றைக்கு வந்து இதில் தேசிய அளவில் ஒரு கொள்கையை வகுத்ததோட விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷனில் போய் நிற்கிது. இந்திய வளர்ச்சி என்பது பின்னோக்கி பாய ஆரம்பித்திருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் மோடி இதில் நெதர்லாண்ட்ஸில் பேசும்போது சில 10 ஆண்டுகள் நாம் அடைந்த முன்னேற்றம் என்பது விழலுக்கரைத்த நீராகி கொண்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்க யுத்தத்தால் இது நீடித்தால் நாம் பின்னோக்கி போவோம், மீண்டும் வறுமையில் தள்ளப்படுவோம்ன்றாரு. உண்மை. ஆனால் அதே தான் இது வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு இல்லாத விஷயம், அமெரிக்கா ஈரான் சண்டைன்றது. ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டில், இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் மோடி அரசோட தவறான கொள்கைகளால், டிமானிட்டைசேஷனால், 10 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற டிமானிட்டைசேஷனால் ஏற்பட்ட பின்னடைவிலிருந்து இப்போ தான் நம்ம மெல்லமாக மீண்டு எழுந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நடுப்புற கொரோனா வேறு வந்தது. இப்போ நீட் மாதிரியான விஷயங்கள் வந்து உலகின் மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்தியாவும் இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் பின்னோக்கி போக ஆரம்பித்திருக்கிறது. மருத்துவ கல்வியில் இது மிக மிக சீரியஸான ஒரு விஷயம். 22 லட்சம் மாணவர்கள் எதற்காக மறுதேர்வு எழுத வேண்டும்? அவங்க தவறு இல்லை. ஏற்கனவே இது 2வது தடவை நடந்திருக்கு. அப்போ எங்கேயோ பெரிய அளவில் கோளாறு நடக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியால் இதை சாத்தியப்படுத்துகிறாங்கன்றாங்க. அந்த எவ்வளோ தான் நீங்கள் வந்து சிஸ்டத்துக்குள்ளே பூட்டி வச்சாலும் அதை தொழில்நுட்ப வளர்ச்சியால் வந்து அதை உடச்சி எடுத்துடுறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டத்தை கொடுப்பது என்பது வந்து இன்றைக்கு கடினமானதாக மாறிக்கொண்டிருக்கு. இப்போ நம்ம தேர்ச்சி அடையலைன்னு எடுத்துக்கலாமா? ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் கொடுத்து ஒரு தேர்வு இந்திய அளவில் நடத்துறதுக்கு நம்ம இன்னும் தேர்ச்சி பெறலைன்னு எடுத்துக்க முடியும். அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று,
+2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர்களை சேர்ப்பது தான் சரியாக இருக்கும். அந்த நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடும். தமிழகம் மாதிரியான மருத்துவ கல்வியில், மருத்துவத்தில், மருத்துவ கட்டமைப்பில் முன்னேறிய மாநிலங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய காரியத்தை தான் இந்த நீட் மாதிரியான தேர்வுகள் செய்து கொண்டிருக்கின்றன. மாநில அரசோட முடிவுகளுக்கு விட்டு விடலாம் அது. கல்வியை வந்து என்றைக்கு மாநில பட்டியலேருந்து பொது பட்டியலுக்கு இந்திரா காந்தி 75, 76, 50 வருஷத்துக்கு முன்னால் மாற்றினாங்களோ அன்னைக்கு ஏற்பட்ட சாபக்கேடு இது. இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. 2012, 13 ஜஸ்டிஸ் அல்டமாஸ் கபீர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீட்டுக்கு எதிராக கொடுத்த தீர்ப்பு பிறகு மாற்றப்பட்டது. அவர் மீது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. தனிப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸால் தான் அந்த தீர்ப்பை கொடுத்தாருலாம் ஏகப்பட்ட காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் ஃப்ளோட் பண்ணப்பட்டது, தியரிஸ் ஃப்ளோட் பண்ணப்பட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் 2016, 17, 18 காட்டிய அதீதமான ஆர்வம் இன்றைக்கி மத்திய அரசே விரும்பினாலும் கூட அவ்வளோ சுலபமாக நீட்டை ஒழித்து கட்ட முடியுமா என்ற சந்தேகத்தை தான் எழுப்பியிருக்கிறது. மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு யாரும் படிக்காதீங்க, எல்லாரும் குலத்தொழிலை பண்ண போங்கன்ற அந்த ஒரு அணுகுமுறையில் ஈடுபட்ட காரணத்தால் நீட்டுக்கு மோடி கவர்மெண்ட்டு உறுதியாக விடாப்பிடியாக இருக்குது. இதில் பாதிக்கப்படுவது தமிழ்நாடு மாதிரி ஏற்கனவே முன்னேறிய மாநிலங்கள். இப்போ 22 லட்சம் மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே இது தேசிய அளவில் ஒரு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியல. 5 வருஷம் நீட்டுக்கு எதிராக வாய் நீட்டி முழங்கிய திமுக வந்தோடனே முதல் கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்து எப்படி ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒன்றும் பண்ண முடியல அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியும். மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்தாங்க. ஆட்சி இழந்துட்டு போகும்போதும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ முதலமைச்சர் விஜயும் நீட்டை வேணாம் ஒழிச்சு கட்டுங்கன்னு தான் சொல்கிறார். சொல்ல தான் முடியும், உன்னால் அமல்படுத்த முடியாது. ஏன்னா இது மத்திய அரசு என்பதை தாண்டி உச்சநீதிமன்றம் இதில் விடாப்பிடியாக இருப்பது, நீட்டிலிருந்து நமக்கு விதிவிலக்கு கிடைப்பது என்பதை பெரிய அளவில் அரிதினும் அரிதானதாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒரு சில மாணவர்கள் மறுதேர்வு எழுத போறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீட் மறுதேர்வு வச்சு ரிசல்ட்ஸ் வந்து அதுக்குள்ள எங்களுக்கு வேற அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும், அதுவும் கிடைக்கல இதுவும் கிடைக்கலன்னா எங்களோட நிலைப்பாடு ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த இஷ்யூவை கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணாது. நீ போய் ஒழியணுவாங்க, போய் தொலைஞ்சா நல்லதுன்னு. நீ நீட்டு வந்து எழுத மாட்டேன்னு முடிவு, சந்தோஷம், போய்வா மகனே, நல்ல விதமாக போயிட்டு வாங்குவாங்க. நீ போகிறதால வந்து உனக்கு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நீட்டை இனிமேல் நம்பினா மற்ற இதுவும் எனக்கு கிடைக்காது. ஒரு பழமொழி உண்டுல, அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதைன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து நீட்டை மட்டுமே நம்பி நான் மற்றதையும் விட்டுட்டு தெருவில் நிற்கணுமா? நான் நல்ல முடிவு தான் அந்த மாணவனும் மாணவியும் எடுக்கிறார்கள். இதில் மத்திய அரசு வந்து அவங்கள ஏதாவது காப்பாற்ற முடியுமான்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு காப்பாற்ற முடியாது, காப்பாற்றக்கூடாது, காப்பாற்ற வேண்டாம். ஏன்னா இந்த அரசு இது ஒரு மோசமான அரசு, மக்கள் விரோத அரசு. இவங்க அதை செய்யவும் மாட்டாங்க, இவங்களால் அதை செய்யவும் முடியாது. அப்படி மாணவர்கள் முடிவெடுத்தால் எனக்கு தெரிஞ்சது அது வரவேற்கத்தக்கது. இப்போ இருக்க சூழ்நிலையில் எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தேன் 2 இன் த புஷ்ன்னுவோம். அந்த மாதிரி வந்து இருக்கிறத விட்டுட்டு இல்லாதது பறக்கக்கூடாதுன்னு. நீட் என்பது வந்து ஒரு காணல் நீராக போயிடுச்சு பெரும்பாலான மாணவர்களுக்கு. மிக மிக கடினமான தேர்வாக கருதப்படக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வில் கூட வெற்றி பெறக்கூடியவர்கள் நீட்டில் ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அது திட்டமிட்டு வந்து படிக்கக்கூடாது, யாரும் படிக்கக்கூடாது, பெரும்பாலானவங்க படிக்கக்கூடாது என்ற அந்த மேட்டுக்குடி, அந்த உயர் ஜாதி, ஆதிக்க ஜாதி மனப்பான்மையிலேருந்து வர புத்தி தான் இந்த நீட்டு வேணுன்ற புத்தி. இது தெளிவாக தெரியுது நமக்கு. ஆகவே இன்றைக்கி அது வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸில் நிற்குது. அதனால் அந்த மாதிரி இன்னொரு தடவை எக்ஸாம் நாங்கள் எழுத மாட்டோம். அது ஏன்னா மற்ற இடத்துல எங்களோட வாய்ப்புகளை பாதித்து நாங்கள் நடுத்தரில் நிற்போன்றது நியாயமான முடிவு தான். அவர்கள் எழுதாமல் இருப்பது நல்லது. சரி, இப்போ தொடர்ந்து கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மாநிலங்களுக்குன்ட்டு ஒரு சுயமா முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் சிபிஎஸ்சில இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஈவன் 9ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கும் மும்மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதுல இது சொல்றதோடு மட்டும் இல்லாம 2 இந்திய மொழிகள் படிக்கணும், அவங்க ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா அது 4th லாங்குவேஜா படிக்கணும்ன்றாங்க. இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல ஆல்ரெடி பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறாங்க, ஜெர்மனி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, ஜெர்மன். இப்ப ஸ்பானிஷும் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சுமையா மாணவர்கள் மேல வரும்? இன்னும் 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் எப்படி போயிட்டே இருக்க முடியும்? இல்லை, அதான் இது உருப்படாதுன்றது நல்லாவே தெரியுது. நீங்கள் வந்து ஹிந்தியை எப்படியாவது உள்ளே திணிச்சாகணும். ஆங்கிலத்தை நகர்த்திட்டு அங்கே ஹிந்தியை கொண்டு வரணும். அது தெளிவாக இருக்காங்க. இந்த 12 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு சிஸ்டமிக்காக நடக்கக்கூடிய அட்டூழியம் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸில் 3rd லாங்குவேஜ்ன்றது, அவன் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் படித்தவனை வந்து ஸ்பானிஷ் படித்தானா உலகம் பூரா போகலாம். ஹிந்தி படித்தா இவங்க எங்கே வேலை கிடைக்கும்? ஹிந்தி படித்தா எந்த வேலையும் கிடைக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து எதுக்கு வேலை தேடி மேற்கு வங்கத்துலேருந்தும் பீகார்லேருந்தும்
பீகாரோட பிரதான மொழி ஹிந்தி, ஏன் அங்கேருந்து இங்கே ஓடி வரான்? சத்தீஸ்கரோட பிரதான மொழி ஹிந்தி, அவன் எங்கே ஓடி வரான்? ஊபியோட பிரதான மொழி ஹிந்தி, அவன் எங்கே ஓடி வரான்? இதெல்லாம் நம்ம பேசி பேசி சலிச்சிட்டோம். இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ சிபிஎஸ்சியில் கொண்டு போய் 9ஆம் கிளாஸ்லேயும் அதை ஹிந்தியை 3rd லாங்குவேஜாக நீ வையின்றது வந்து காலப்போக்கில் ஆங்கிலத்தை நகர்த்திட்டு அங்கே இங்கிலீஷை இந்தியை கொண்டு வர வேலை. யாரும் படிக்காதீங்கன்றான், மீறி படிக்கிறியா, நான் சொல்கிறத மட்டும் படின்றோம். இப்போ பாண்டிச்சேரியில் பாருங்கள், அங்கே வந்து தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு இருந்தது. ஃப்ரெஞ்சை நகர்த்திட்டு ஹிந்தியை கொண்டு வந்துட்டான். இந்தியா கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு ஃப்ரெஞ்சு படித்தா அவன் உலகம் பூரா போகலாம். இத்தனைக்கும் வந்து பாண்டிச்சேரி, புதுச்சேரி இந்தியாவோடு இணையும் பொழுது அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேருடன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஃப்ரெஞ்சு கலாச்சாரம், ஃப்ரெஞ்சு தொடர்புகள் அங்கே அப்படியே நீடிக்கும் என்ற உறுதிமொழியை இந்தியா கொடுத்துருக்கிறது. அந்த உறுதிமொழியை காற்றுல பறக்க விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்சை தூக்கிட்டு ஹிந்தியை ஹிந்தி படித்தா நீ என்ன பண்ணுவ அதை சொல்லு. தேவை கருதி ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளே பேச ஆரம்பிச்சிடும். த பெஸ்ட் வேர்ட் டு லேர்ன் அ லாங்குவேஜ் இஸ் டு ஸ்பீக் த லாங்குவேஜ். வேலை தேடி பாம்பேக்கு போகிற பசங்க, 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு பாம்பேக்கு போகிற பசங்க 5 வருஷம் அங்கே வேலை செஞ்சானா, கூலி தொழிலாளியாவோ எந்த தொழிலாளியாவோ, அவன் 3 மொழி பேசுகிறான். மராத்தி பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான், உருது பேசுகிறான். அதே ஒயிட் காலர் ஜாம்பில் பேங்க் ஆஃபீஸராக பாம்பேயில் போய் ஒருத்தர் 5 வருஷம் இருக்கார் பேங்க் மேனேஜராக அப்படின்னா, அவருக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர எதுவும் வராது. ஏன்னா அவர் வந்து மேனேஜ் பண்ணிப்பார் இங்கிலீஷ்லேயே, மராத்தி பேசுகிறவனோடையும் ஹிந்தி பேசுகிறவனோட. அப்போ ஒரு மொழி என்பது தேவை ஏற்படி நாம் நன்றாக கற்றுக்கொள்வோம். இதில் வந்து ஃப்ரெஞ்சை தூக்கிட்டு இந்தியா வச்சான் பாருங்கள் புதுச்சேரியில், அன்றைக்கே ஆரம்பிச்சது. இப்போ 9ஆம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. 2 இந்திய மொழிகள்ன்றது வந்து இங்கிலீஷை தவிர நீ எந்த ஃபாரின் லாங்குவேஜும் படிக்கக்கூடாது. இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இந்திய மொழிகள் என்னும் பொழுது வந்து இந்தியை தவிர நீ வேறு எதுவும் படிக்க முடியாது. ஏன்னா உனக்கு ஆப்ஷன் கிடையாது. போதிய ஆசிரியர்கள் கிடையாது. போதிய ஆசிரியர்கள் சுத்தமாக கிடையாது. பெரிய பிரச்சனை. அப்பா பெரிய பிரச்சனை. அப்போ நீ வந்து இன்னொன்று படித்து என்ன பிரயோஜனம் அதை சொல்லு. போஜ்புரியோ மராத்தியோ பெங்காலியோ படித்து உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹிந்தி படித்தாலாவது ஓரளவு பிரயோஜனம் உண்டு, நான் ஒத்துக்கிறேன். வட இந்தியாவோட இருக்கக்கூடிய தொடர்பு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா உனக்கு வந்து பாம்பேலேயோ டெல்லியிலையோ இல்லை வட இந்தியா பூரா எங்கே போனாலும், ஹைதராபாத் போனால் கூட உனக்கு வந்து உன்னோட நடவடிக்கைகளை நீ வந்து சுமை இல்லாமல் ஏற்றுக்க முடியும். அதனால் வந்து ஹிந்தி கட்டாயம் நான் சொல்லலை. ஹிந்தி படிச்சுன்னா உனக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். ஆனால் மற்ற மொழிகளை படித்தா எந்த அட்வான்டேஜும் கிடையாது. அதே மாதிரி ஊபியில் இருக்கவன் தமிழை படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி இந்தியனா, அது ஒரு இந்திய தந்தையா, இப்போ எனக்கு மகனோ மகளோ அங்கே இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துலனா, அவங்க தமிழ் படிக்கணும்னு நான் விரும்ப மாட்டேன். என்ன பிரயோஜனம்? அவன் ஹிந்தி படிக்கட்டும், இங்கிலீஷ் படிக்கட்டும், கூடுதலாக ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கட்டும் அவன். ஏன்னா அவனுக்கு தேவையில்லாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தமிழ், இங்கிலீஷு, இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் படித்தா தான் எனக்கு யூஸ். அது நான் வந்து கல்கட்டாலேயோ டெல்லியிலையோ பாம்பேலையோ வேலை செய்ய போனால் நான் பை ப்ராக்டிஸ் கற்றுப்பேன் அதை. புரியுதுங்களா? அதனால் இது தேவையற்ற சர்ச்சை. இது என்னென்னா அந்த ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புவது, ஆங்கிலத்தின் இடத்தில் ஹிந்தியை எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்பது. இப்போ ஆந்திர பிரதேசத்தோட முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்காரு. 2 குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் 25,000 ரூபாய், 3 குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் 30,000, 4னா 40,000. இதுக்கு என்ன காரணம் சொல்றாருனாக்கா, ஃபெர்டிலிட்டி ரேட், இந்த மகப்பேர் உண்டாகக்கூடிய இந்த சதவிகிதம் வந்து குறைஞ்சிட்டு வருது, அந்த அச்சம் இருக்கு. நாளைக்கு வந்து லேபர் ஃபோர்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடும், ஒரு சில மேலை நாடுகள் மாதிரி நாமளும் கஷ்டப்படக்கூடிய நிலை வரலாம் அப்படின்னு இந்த ஒரு அறிவிப்பை இவரு அறிவிச்சிருக்காரு. இது வந்து டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமா தென் மாநிலங்களுக்கு உண்டான பயம் தான் இந்த மாதிரி ஒரு சாம்பிளா? ஏன்னா பாப்புலேஷன் குறைய குறைய பிரதிநிதித்துவம் கம்மியாகுது, அதனால அங்க வந்து நம்மளோட இருப்பை தக்க வச்சுக்கணும்ன்றதுக்கான முயற்சியா? முதல் கேள்வி. 2வது, பெண்களை பத்தி யோசிச்சாங்களா? இது வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் வர்றது மூலமா ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க நிறைய குழந்தைகள் வேணும்னு நினைக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு இது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும்? 2வது தான் முக்கியமானது. முதல்ல சொன்னதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நீங்கள் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான பெண்களுக்கு எதிரான திட்டம் என்பது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து தெரியுது. இன்னொன்று, தேசிய அளவில் இந்தியா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தப்படாத பாடுபட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சர் 2வது குழந்தை பெற்றுக்கிட்டா 10,000, 3வது குழந்தை பெற்றுக்கிட்டா 30,000, 4வது குழந்தை பெற்றுக்கிட்டா 40,000 ஏலம் விடுறதுன்றது வந்து என்ன ஒரு அவலமான ஒரு வார்த்தை அது. மிக மிக அதற்கான தேவை எங்க வந்தது? அவசியமே இல்லை. நான் தான் சொன்னேன், தேசிய அளவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய நிர்பந்தத்தில் இந்தியா இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இன்னைக்கு பெருகி வரும் மக்கள் தொகை. இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகலை. நமக்கு சீனாவை நாம் மிஞ்சி விட்டோம். இதில் ஒரு மாநில முதலமைச்சர் நீங்கள் கூட பெற்றுக்கோங்க, நான் 40,000 கொடுக்குறேன் அப்படின்றது வந்து மிக மிக தவறானது. இன்னொன்று, பெண்கள் நலன் சார்ந்து இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மிக மிக ஆபத்தானது, பெண்களை இழிவுபடுத்தக்கூடியது. அவங்க முடிவு பண்ணணும் பெற்றுக்கணுமா வேணாமான்னு, அரசு முடிவு பண்ணக்கூடாது.
சந்திரபாபு நாயுடு இன்றைக்கு வந்து ஆந்திர பிரதேஷ் 2ஆக பிரிக்கப்பட்டதிலிருந்தே வந்து கதிகலங்கி கிடக்கிறார். அந்த டீலிமிட்டேஷன்லாம் சும்மா கதை அதெல்லாம். அவருக்கு வந்து அவருடைய நிர்பந்தங்கள் வேறு. இன்னைக்கு மக்கள் தொகை குறையும் பொழுது அவங்களுடைய பல்வேறு விதமான வருமானங்கள் குறைகிறது. அதெல்லாம் சேர்த்து தான் இதை பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப அபத்தமானது இது. தேசிய அளவில் மக்கள் தொகை கொள்கை ஒன்று இருக்கும்போது மாநில அளவில் ஒரு மக்கள் தொகை கொள்கை இருக்கக்கூடாது. மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது தேசிய கொள்கை தான். ஒரு மாநில முதலமைச்சர் மக்கள் தொகையை பெருக்கவும் சுருக்குவோம்னு சொல்லவே கூடாது. இந்த தனிநாடா நடத்துகிறார் அவர். ஆந்திர பிரதேசனா தனிநாடா கிடையாது, இந்தியாவின் ஒரு அங்கம். இந்தியாவின் மக்கள் தொகை குறித்த முடிவை, கொள்கை முடிவை எடுக்க வேண்டியது மோடி அரசு தான், சந்திரபாபு நாயுடு கிடையாது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான் இதில் முடிவு எடுக்க முடியும். கூட குழந்தை பெற்றுக்கிட்டா கூட கொடுக்குறதா குறைவாக கொடுக்குறதான்னு. அதில் ஒரு மாநில முதலமைச்சர் வந்து நீங்கள் கூட பெற்றுக்கோங்க, நாங்கள் 30,000 கொடுக்குறோம் 40,000 கொடுக்குறோன்றதெல்லாம் வந்து மிக மிக தவறானது, கண்டனத்துக்குரியது. இது அடிப்படையில் பெண்களுக்கு எதிரானது. மறுபடியும் சொல்லுகிறேன், மக்கள் தொகை கொள்கை என்பது மத்திய அரசு, இந்திய அரசு எடுக்க வேண்டியது. ஒரு மாநில அரசு அதற்கு எதிராகவோ அல்லது தனியாகவோ ஒரு மக்கள் தொகை கொள்கையை வகுக்க முடியாது, வகுக்கக்கூடாது. பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. மோடி அவர்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் நோக்கி நம்ம போறோமா, ஒரு அழுத்தம் இருக்கா, அதுக்குதான் மெதுவா தயார்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கலாம், மேபி. ஏன்னா இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க யுத்தம் தொடரும் பட்சத்தில் பொருளாதார தீவிர பாதிப்புகள் தவிர்க்க முடியாதவை. மோடியோட பேச்சு, பிரதமர் மோடியோட பேச்சை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவர்கள் ஏதோ சிலவற்றை எதிர்பார்க்கிறார்கள், மெல்ல மெல்ல மக்களை தயார்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம் எழுவது இயல்பானது. ஆனால் அதுதானா என்று நாம் உறுதியாக இப்பொழுதைக்கு சொல்ல முடியாது. அதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இது ஆனால் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. அதுக்கு மோடியை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெட்ரோலை, கச்சா எண்ணெய்க்கு பெரிய அளவில் வளைகுடா நாடுகளை நம்பியதன் விளைவு இது. ஆனால் இதில் ஒரு நன்மை இருக்கிறது. எவ்ரி கிளவுட் ஹஸ் இட்ஸ் ஓன் சில்வர் லைனிங்வாங்க. எந்த ஒரு கருமேகமும் அதனுடன் சேர்ந்து நம்பிக்கை ஒளிக்கீற்றுக்களை கொண்டு வரும்பாங்க தமிழில் சொல்லணும். பெட்ரோலை, டீசலை இனிமேல் நம்ம நம்பி இருக்கக்கூடாது. மாற்று எரிபொருளை நோக்கி போகணுன்ற தீவிரமான சிந்தனையை ஆசிய நாடுகளுக்கு, குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு இந்த சிக்கல், இந்த யுத்தம் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த விதத்தில் இது நல்லது. நிதின் கட்கரி சொன்னது மாதிரி உங்களை வந்து 2030 கம்ப்ளீட்டாக நம்ம ஷிஃப்ட் ஓவர் ஆகணும். ஷிஃப்ட் ஓவர் ஆவதில் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பி, பெட்ரோல் டீசலை நம்பி நம்முடைய பொருளாதாரம் இருப்பதே, நம்முடைய வாகனங்கள் இயக்கப்படுவது என்பது இருப்பது கண்டிப்பாக மாற வேண்டும். அதற்கான ஒரு உந்துகோலாக, உந்து சக்தியாக இந்த யுத்தம் வந்திருக்கிறது. எல்லா தீமையிலையும் ஒரு நன்மை இருக்குன்ற மாதிரி தான் இது. ஆகவே வந்து அந்த விதத்தில் வந்து இந்த கிரைசிஸ் வந்து ஒரு விதத்தில் நல்லது. இனிமேல் வந்து லைஃப் நாட் கோயிங் டு பி ஆஸ் யூஷுவல், பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். சண்டை நின்னாலுமே வந்து மாற்று எரிபொருளை நோக்கி நாம் நகர ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த போக்கு வேகம் எடுக்கும். கச்சா எண்ணெய் உன்னை கையில் வச்சுட்டு தானே இந்த உலகத்தையே வந்து இந்த வளைகுடா நாடுகள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் பின்னால் ஒளிந்து கொண்டு அமெரிக்கா ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அது மாற வேண்டும், மாறும். அதை நோக்கி இந்த உலகம் என்று செல்ல தொடங்கி இருக்கிறது. பட் அது ஒரு நாளில் 2 நாளில் நடக்காது. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கூட ஆகலாம். அதற்கான விதைகளாக இந்த யுத்தம் வந்து அதற்கான விதைகளை இந்த யுத்தம் விதைத்திருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் கேட்ட கேள்வி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சார்ந்து ஆஸ்ட்ரிட்டி மெஷர்ஸ்னு சொல்லக்கூடிய சிக்கன நடவடிக்கைகளை பற்றி பிரதமர் பேசுகிறார். தங்கம் வாங்காதீங்கன்னு தங்கத்தை நம்பியே இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார வாழ்வு, பொருளாதார சூழல் இவற்றில் கொண்ட ஒரு தேசத்தில் இந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்நிய செலவாணி பெரிய அளவில் அதனால் விரயமாகிறது. அந்நிய செலவாணியை நம்ம இழந்துட்டோம்னா இன்னமும் சிக்கல் உண்டாகும். அது நெருக்கடி இருப்பது அரசுக்கு நன்றாக புரிகிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து ஆபத்தானது. குறிப்பாக கல்வி நிலையங்களில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது பேராபத்தை உண்டாக்கும். குறிப்பாக தொடக்க கல்வி. ஒரு 3 ஆண்டுகள் கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணதால தான், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு போனதால தான் இன்றைக்கு தமிழ்நாடு மாதிரியான முன்னேறிய மாநிலங்கள், வட இந்தியாவை பற்றி சொல்லவே தேவையில்லை, மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றன. இப்போ மல்லமாக நம்ம அதுலேருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நீ மறுபடியும் போய் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில், சாஃப்ட்வேர் கம்பெனியில், ஐடி கம்பெனியில் இருக்கவங்க வேணால் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை சொல்லிக் கொடுப்பீங்க? ஏன்னா டிஜிட்டல் லிட்ரஸியே வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் டிஜிட்டலில் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டின்றது வந்து பல டீச்சர்ஸ்க்கே கிடையாது. 2வது, பள்ளி குழந்தைகள் அவங்க வந்து எதில் கற்றுப்பாங்க? மொபைலில் கற்றுக்கிறதுக்கும் நேரில் சொல்லித்தரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதுவும் வந்து நீங்கள் லேப்டாப்பில் சொல்லித்தர மாதிரி மொபைலில் சொல்லி கொடுத்தா வீரியம் இருக்காது. இந்த டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஒரு கஷ்டம். சரி, டீச்சர்ஸை கூட தயார்படுத்தினா மாணவர்கள் எப்படி தயார்படுத்துவீங்க? ஏன்னா அந்த பாதிப்புலேருந்து இன்னமும் நம்ம மீளலை.
இப்போ மறுபடியும் நீ வந்து கூசாமல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போன்றாரு மோடி. ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போனால் பள்ளிக்கூடங்களோட நிலை என்ன? அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறார். டிசிஎஸில், விப்ரோவில், இன்ஃபோசிஸில் இருக்கவன் வேணால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம். குத்தாம்பாக்கம் தொடக்கநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு நீ வந்து எப்படி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் சொல்லிக் கொடுப்ப? அப்போ அந்த சிக்கல் இருக்குது. அதை பற்றி கவலைப்படாமல் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இது. ஆனால் அதை நோக்கி போதான்னு நமக்கு தெரியல. போகலாம், we don't know, we can only wish that it should not go. நல்லதே நடக்கும் என்று நம்புவோம், அவ்வளோதான். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.